இவ்வளோ பேசுறிய கொரோனா பற்றி, அவர் கொரோனாவில் போய் சேர்ந்துட்டு இருப்பார், செத்துட்டு இருப்பாருன்னு. கொரோனா வார்டுக்குள்ள நீ போனியா? இந்தியாவிலேயே கொரோனா வார்டுக்குள் சென்ற ஒரே ஒரு தலைவன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். கொரோனாலையும் ஊழல் செய்த ஒரு ஊழல் பொருள் யார் என்று கேட்டால் டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி. பேசினே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, கப்புன்னு போயிட்டேன். மனுஷனுக்கு சாவு எப்போன்னு சொல்ல முடியாது. அப்போ அண்ணன் எடப்பாடின்னு சொன்னவங்களாம் அண்ணன் டெட் பாடி, அண்ணன் பாடி எடப்பாடி, அண்ணன் பாடி தூக்கு பாடி. அவர் பேருக்கு முதலமைச்சர் கிடையாது. திருடி சாப்பிட்றது, கண்டம் காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி பிச்சை வாங்கினது இல்லை. மக்கள் ஒரு முதலமைச்சராக கூவாத்தூரில் போட்டளத்துக்கு நான் தெரியுமா உனக்கு? நீ அப்பயே செத்துருக்கணும். ஏப்ரல் 23 டெட் பாடி எடப்பாடி. உனக்கு மக்கள் செருப்படி அடிப்பாங்க, உனக்கு செருப்படி. என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். டெட் பாடி நம்ம தவளம்பாடி பழனிசாமி, பாஜக ஆர்எஸ்எஸ் முரட்டு அடிமை நம்ம டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி என்னதான் பேசணும்னு தெரில. நானும் தினம் பேசிட்டு தான் இருக்கிறேன். ஒரு வரம்புக்கு மீறி பேசுகிறான். தான் இன்னொன்னா நேற்றைக்கு பிரச்சாரத்தில் ஒரு நாளைக்கு ஒன்று டெட் பாடி எடப்பாடி பேசுறது, ஒரு நாளைக்கு ஒன்று. ஆபாசம்னா இவ்வளோ கிடையாதுங்க. அவ்வளோ கீழே இறங்கி ஆபாசமாக, தர டிக்கெட்டாக, லோக்கலாக, கீழ்த்தரமாக. ஏன்னா ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதன், தரக்கட்ட ஒரு தர டிக்கெட் தானே. என்ன சொல்கிறது, யாரோ பிளாட்ஃபார்ம் தான் அரசியல். டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி அந்த அப்படி தான் பேசுவோம். ஒரு எதிர்கட்சி தலைவர்னா ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சரை விமர்சனம் பண்ண வேண்டியதுதான், குற்றச்சாட்டு சொல்ல வேண்டியதுதான். குற்றச்சாட்டு இல்லைன்னா கூட குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, அப்போ தான் நம்ம ஓட்டு வாங்க முடியும்னு. அதனால என்னென்ன பேசினா துவக்கத்துலேருந்து நம்ம சேனலில் நம்ம பேசியிருக்கோம். என்னென்ன பேசினா, கலைஞரை பார்த்து திருட்டு வெளியேறி வந்தோம்னு சொன்னால் அதுக்கு நம்மளாம் வச்சு செஞ்சோம். பாலிடால் மேட்டர் பேசுகிறான், இவனே பாலிடால் குடித்தவன். டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையத்தில் 3 பேர் கொலை பண்ணிட்டு தலைமறைவாக இருக்கும்போது பாலிடால் குடித்து அப்புறம் எல்லோரும் காப்பாற்றிட்டாங்க. உப்பு தண்ணி ஊற்று வாயில் என்ன. அப்புறமா என்ன சொல்கிறது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடிக்கடி ஏன் சொல்கிற, அது ஏன் சொல்கிறான்னு கேட்குறோம் அந்த ஆள். ஆனால் உதயநிதி பற்றி பேசுகிறது ரொம்ப ஒரு தரங்கட்டு லெவலில். அதுக்கு நாங்கள்லாம் நல்லா வச்சு செய்கிறோம். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ண வேண்டியது, கோபத்தில் ஆபாசமான வார்த்தை வந்துடுது ஒரு சில நேரத்தில். இப்போ இதுக்கெல்லாம் எப்படி பேசணும்? இப்போ என்ன பேசணும் தந்தாலும், நான் ஆட்சியில் இருக்கும் பொழுது கொரோனா இருந்துச்சு, புயல் இருந்துச்சு, வெள்ளம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் அகற்றினேன். உன் ஆட்சியில் புயல் இருந்துச்சா, வெள்ளம் இருந்துச்சா, கொரோனா வந்துச்சா? தலைவர் தளபதி ஸ்டாலினை பார்த்து டெட் பாடி எடப்பாடி அதான் கேட்குறான். அதாவது தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கொரோனா இல்லையா? அவர் முதலமைச்சராக, தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கும் போதே கொரோனா பயங்கரமான கொரோனா. ஒரு குறுகிய ஒரு அறையில் குறைந்த எண்ணிக்கை அழைப்பாளர்களோடு, குறைஞ்ச எம்எல்ஏக்கள் மட்டும்தான் மந்திரி பதவியேற்றினு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் கொரோனா ஒழிக்கிறதுக்கு. நாள் என்ன சொல்கிறான் எடப்பாடி, டெட் பாடி உன் ஆட்சியில் கொரோனா இருந்துதான் நீங்கள்லாம் போய் கொரோனாவில் சேர்ந்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு அடுத்திருந்தாலும் எடப்பாடி என்ன சொல்கிறான்னா, தலைவர் தளபதியை பார்த்து கொரோனா இருந்தால் நீயும் போய் கொரோனாவில் சேர்ந்துருப்பான்றான். இந்த அளவு போய் கொரோனாவில் போயிட்டுருப்பான், இந்த அளவு கொரோனாவில் போய் சேர்ந்துருப்பான். கொரோனா தான் நீயும் கொரோனாவில் போயிட்டுருப்ப. அதாவது தளபதியை பார்த்து நீ கொரோனாவில் செத்து போயிட்டுருப்போன்னு சொல்கிறான் அந்த ஆள். இது என்ன நியாயம்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொரோனாவில் தளபதி ஸ்டாலினை பார்த்து கொரோனா இருந்தால் உன் ஆட்சியில் கொரோனா இருந்தால் நீ கொரோனாவில் போய் சேர்ந்துருப்ப, நீயே போய் சேர்ந்துருப்பான்றான். இவனுக்கு என்னங்க மரியாதை கொடுக்க வேண்டியதாகுது? ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ கொரோனாவில் செத்து போயிட்டு இருப்பான்றோம். டெட் பாடி எடப்பாடி யாராக இருந்தாலும் பிறந்தா ஒரு நாளைக்கு சாகணும். சாவு என்பது நம்ம முடிவு பண்ணுறதில்ல, அது மேலே இருக்கிற கடவுள் முடிவு பண்ணிடுறோம். என்ன சொல்கிறது, இவ்வளோ பேசுறிய கொரோனா பற்றி, அவர் கொரோனாவில் போய் சேர்ந்துட்டு இருப்பார், செத்துட்டு இருப்பாருன்னு. கொரோனா வார்டுக்குள்ளே நீ போனியா? இந்தியாவிலேயே கொரோனா வார்டுக்குள் சென்ற ஒரே ஒரு தலைவன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். கொரோனா வார்டுக்குள்ளே போனார். நேற்று பேசும்போது விழுப்புரத்துலேயும் திருவண்ணாமலையிலும் பேசினார். எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க, ஏங்க கொரோனான்றது கொடுமையான நோய்ங்க. அது என்னதான் நம்ம மாஸ்க் போட்டு, என்னதான் நம்ம கொரோனா ட்ரெஸ் போட்டு போனாலும் அது எப்படியும் அது பரவிடும். வேணாங்கன்னா முதல்ல ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு போட்டுன்னு போகிறார். கொரோனா வார்டுக்குள்ளே போன கொரோனா வார்டில் இருக்கிற அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் அழுகிட்டாங்க. சிஎம் வராருன்னு. ஏன்னா இவர் வார்டுக்குள்ளே வராரு, நம்மளை பெத்த அப்பா அம்மா உள்ள வரல, நம்மளை கட்டின பொண்டாட்டி வரல, நம்ம பசங்க வரல, நம்ம உறவினர்கள் வரல, நண்பர்கள் வரல. ஆனால் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் வராரு. உள்ள கிட்ட போகிறாரு. டாக்டர் சார் கிட்ட போகாதீங்கன்னா கை குடிச்சு பேசினார். இந்தியாவிலே கொரோனா வார்டுக்குள் சென்ற ஒரே முதலமைச்சர்
மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நீ போனியா கொரோனால போய் நீ எங்கேயோ ஒளிஞ்சுக்கின. கொரோனாலையும் ஊழல் செய்த ஒரு ஊழல் பொருள் யார் என்று கேட்டால் டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி. கொரோனாலையும் ஊழல் செய்த வந்தால் ஊழல் செய்ததுல போட்டி. அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த புதுக்கோட்டை குட்கா விஜயபாஸ்கருக்கும் இந்த டெட் பாடி முரட்டு அடிமை மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டை. பணம் பங்கு போடுறதுல சாவூட்லையும் திருடி சாப்பிட்டவன் யாருன்னு கேட்டா டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி. கொரோனாவுக்கு ஒதுக்குற நிதியிலையும் ஊழல் பண்ணவன் யாருன்னு கேட்டா டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி. அவர் கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அவரை பார்த்து நீ என்ன சொல்ற, கொரோனா வந்தா நீ கொரோனாவில் போய் சேர்ந்துருப்ப. 1.5 வருஷம் கொரோனா, அதுலேருந்து மக்களை காப்பாற்றி, வெள்ளம் புயல், அதுலேருந்து மக்களை காப்பாற்றி 3.5 வருஷம் தான் எங்களால் ஆட்சி நடத்த முடிஞ்சிச்சு. நீ 10 வருஷம் அதிமுக ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமின்னு கொள்ளையடிச்சுட்டு போனீங்க. 7 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனீங்க. எல்லாம் பல லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டு போனீங்க. இன்னைக்கு நீ வச்ச கடத்துக்கு யாரும் வட்டி கட்டுறது, யாரும் கடன் கட்டுற தலைவர் தளபதி பேசுறது உனக்கு எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புத்தி வர போகிறது. நாளாந்தரத்தனமாக பேசுகிறான் டெட்பாடி எடப்பாடி, நாளாந்தரமாக பேசுகிறான். இருந்தாலும் இவனுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்கிறது? நீ ஒரு நாளாந்தர பேச்சாளரையா நீ? கொரோனாவில் போயிட்டு இருப்பேன்னா அப்போ நீ சாவே மாட்டியா? இப்போ நான் என்னையே சொல்கிறேன், ஐயோ எடப்பாடி டெட்பாடி, நான் என்னையே சொல்கிறேன், முடியாதுக்கு அப்புறம் பேசினேங்கிறேன், டப்புன்னு ஹார்ட் அட்டாக் வந்தால் போயிடுவேன். இப்போ நீ எடப்பாடி அந்த வண்டியில் பேசுகிற, சுத்ரா டிராவல்ஸ் ஒரு பஸ் வச்சுருக்கல, அதில் பேசுகிற, பள்ளி இழிச்சு பேசுகிற, இல்லை பேசினேங்கிறப்பா முக ஸ்டாலின் ஓட்டு போடாதீங்க, முக ஸ்டாலின் ஓட்டு போடாதீங்க, கப்புன்னு உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே வந்துட்டு போயிட்டேன். ஒரு பேச்சு சொல்கிறேன், நல்லா ஒரு பேச்சு பேசினே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, கப்புன்னு போயிட்டேன். மனுஷனுக்கு சாவு எப்போன்னு சொல்ல முடியாது. அப்போது அண்ணன் எடப்பாடின்னு சொன்னவங்களாம் அண்ணன் டெட்பாடி, அண்ணன் பாடி எடப்பாடி, அண்ணன் பாடி தூக்கு பாடி, சிறுவம்பாளையத்துக்கு தூக்கு பாடி என்னவான், எடப்பாடி பாடி ஆயிடுவேன். சாவுன்றது என்னைக்கு இருந்தாலும் மனுஷன் ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் சாகதான் செய்யணும். ஒருத்தர் 40 வயசுல சாவான், ஒருத்தர் 20 வயசுல சாவான், ஒருத்தர் 60ல சாவான், ஒருத்தர் 70ல சாவான், உனக்கோட 74 ரைட்டு என்ன, ஒருத்தர் 80ல சாவான், ஒருத்தர் 90ல சாவான், ஒருத்தர் 110 வயசு உயிரோடு இருப்பாங்க. அவர் என்ன சொன்னார் தளபதி? இதெல்லாம் பார்த்து நான் மிரண்டு போகிறவங்க கிடையாது. நேற்று பேசினார். இதெல்லாம் பார்த்து நான் பயப்பட முடியாது. மிஸ்ஸாவே நான் பார்த்தவன். பல முறை சாவு என்னை தேடி வந்தது. தலைவர் தளபதி ஸ்டாலின் சொன்னார். 52 வருஷம் எவ்வளோ அடக்குமுறை ஆச்சு. மிஸ்ஸாவை பார்த்து மிஸ்ஸாலே நான் உள்ள செத்துருக்கணும் ஜெயிலில். அதையும் தாண்டி வந்தவன். மரணத்தை பார்த்து பயப்படக்கூடியவன் இந்த முக ஸ்டாலின் கிடையாதுன்னு தளபதி பேசினார்ல. கொரோனா வார்டுக்குள்ளே போகிறது அன்னிக்கிட்ட சொல்ல முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். கொரோனா வார்டுக்குள்ளே போகிறது எங்கள் மரியாதைக்குரிய அன்னி துர்கா அம்மாவிடத்தில் சொல்லலை. எது இருந்தாலும் மனைவிட்ட சொல்லுவார். அவர் ஒரு நல்ல கணவன், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தந்தை, நல்ல குடும்பஸ்தன், அவர் தாய் தந்தைக்கு ஒரு நல்ல மகன். நீ டெட்பாடி எடப்பாடி எப்படின்னு எனக்கு தெரியாது. எது இருந்தாலும் அன்னிக்கிட்ட சொல்லுவாங்க. அவர் சாப்பிட்ற சாப்பாடு, பத்தியம் சாப்பாடு அன்னி தான் கிட்ட இருந்து எல்லாம் தயார் பண்ணுவாங்க. அவர் டூருக்கு போயிட்டால் கூட முடிஞ்ச அளவுக்கு கூட வருவாங்க, இல்லைன்னா ஃபோன் போட்டுனே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அன்னி மீது தலைவர் தளபதி அவர்களுக்கு மரியாதை, தலைவர் தளபதி மீது அன்னிக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்தி. அவர் கொரோனா வார்டுக்குள்ள போயிட்டு வந்தோடனே டிவியில் பார்த்தோன்னா அன்னி பயந்துட்டாங்க. 1000 தான் கணவர், அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கலாம், இந்த இனத்தின் தலைவராக இருக்கலாம். 2026 மீண்டும் 2வது முறை முதலமைச்சர் வரப்போறார். என்ன இருந்தாலும் அவருக்கு கணவர் இல்லை, அன்னிக்கு கணவர் தானே. தன் கணவரை பாதுகாப்பது மனைவியினுடைய கடமை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த மாதிரி எங்கள் அண்ணி எங்கள் தலைவர் தளபதிக்கு அமைஞ்சது. 1 வாரம் பேசலையும். நேற்று ஓப்பனாக சொல்லிட்டார். எங்கள் அண்ணி மரியாதைக்குரிய துர்காம்மா அவர்கள் 1 வாரம் தலைவர் தளபதிகிட்ட பேசவே இல்லை. அவர் எவ்வளோ பேச முயற்சி பண்ணுறாரு, பேசவே இல்லையா. கொரோனா வார்டுக்குள்ள போறீங்களா, உங்களுக்கு கொரோனா வந்தால் என்ன ஆகுது? உடம்பு தாங்குமா? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இறந்து போகிறாங்கன்னு டிவியில் பார்க்குறாங்க. கண்ணில் தண்ணி விட்டு அழுதுட்டாங்களாம், கதறிட்டாங்களாம். டிவியில் ஃப்ளாஷ் பேஸ் பார்க்கும்போது கொரோனா வார்டுக்குள்ளே சிஎம் போகிறாருன்னொடனே இவர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே போகிறார். அந்த ஸ்பேஸுக்கு போகிறவங்க, விண்கலத்துக்கு போகிறவங்க ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இருக்கும் கொரோனா ட்ரெஸ்ஸு. நான் முறை சென்னையிலேருந்து பெங்களூர் ஃப்ளைட்டில் போடும்போது அந்த ட்ரெஸ் எனக்கு போட்டான். என்னால் 10 நிமிஷம் உட்கார முடியல ட்ரெஸ்ஸை போட்டு. கைட்னா அந்த ஏரோஸ்பேஸ் கைட்டு கூடாதுன்றாங்க. அந்த ட்ரெஸ்ஸு போட்டு உள்ளே போனால் அதை பார்த்து அன்னி 1 வாரம் பேசுங்க. அப்புறமா எல்லாம் சமாதானப்படுத்தி அண்ணன் உதயநிதி, அவருடைய மகள் தங்கை செந்தாமரை, மாப்பிள்ளை சபரீஷ் சார், அன்னி கிருத்திகா அவர்கள் எல்லாம் சமாதானம் பண்ணி, அவர் மக்களுக்கான தலைவர், நம்ம குடும்ப தலைவர் மட்டும் கிடையாது தலைவர் தளபதி. அவர் மக்களுக்கான தலைவர். அவர் பேருக்கு முதலமைச்சர் கிடையாது. திருடி சாப்பிட்றது, கண்டம் காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி பிச்சை வாங்கினதில்லை. மக்கள் அவர் முதலமைச்சராக இருக்காங்க. அவர் உணர்வுபூர்வமாக தன் முதலமைச்சர் வேலையை பார்க்குறாருன்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் தளபதியை பார்த்து கொரோனாவில் நீ போய் சேர்ந்து பண்ணுறிய. நான் எனக்கு எவ்வளோ நேரம் உன்ன சொல்கிறதுக்கு? நீ சாக மாட்டியா எடப்பாடி? கால்ரா வந்து சேர்த்துட்டா, பிளேக் வந்து சேர்த்துட்டா,
இதே கொரோனா வந்து செத்துட்டா, ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டா, ஃபிட்ஸ் வந்து செத்துட்டா, லக்வாட் செத்துட்டா, சாவையில் ஒரு நாள் சாவு என்பது எல்லாருக்கும் வரும். தேர்தலில் ஓட்டுக்காக இவ்வளோயா கீழ்த்தரமா இறங்கி பேசுவேன்? எடப்பாடி, தேர்தலில் ஓட்டுக்காக இவ்வளோ கீழ்த்தரமா இறங்கி பேசுவியா? உன்னை கூவாத்தூர்ல போர்த்தளத்துக்கு தான் தெரியுமா உனக்கு? நீ அப்பயே செத்துருக்கணும். கூவாத்தூர்ல உன்னை போர்த்தளத்துக்கு இருந்தாங்க. உன்னை முதலமைச்சர்னு டிசைட் பண்ணிடுச்சு சசிகலா. ஏன்னா நீ கரெக்டாக பணத்தை ஒத்துக்கினேன், 10,000 கோடி கொடுக்கணும்னு ஒத்துக்கினேன், கொடுத்துட்டேன். உங்கள்கிட்ட பணத்தை வாங்கினேன், உன்னை போடுறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஒரு கேங் உன்னை போட்டுலான்னு இருந்தாங்க. அப்போ உன்னை காப்பாற்றுனது யாருன்னு கேட்டா சசிகலா உன்னை காப்பாத்துச்சு. கெட்டவ தான், கொலைகாரி தான், ஜெயலலிதா கொலை பண்ணவ தான், திருடி தான், அக்யூஸ் தான். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு வாழ்வு குதிச்சு அந்த பொம்பளை. அந்த பொம்பளை கால் செருப்பு தானே தவழ்ந்து போய் சாஷ்டாகமாக படுத்து காலில் வந்து சசிகலா கால் செருப்பு போட்ட முதலமைச்சர் பையன் தானே உனக்கு தவளம்பாடி. அதுதானே எங்கள் நாளைய தமிழகம் ஆண்டவன் உதயநிதி மேடைக்கும் தெருக்கும் பிரச்சாரத்தில் காட்டுறாரு. பாருங்க அதான் உனக்கு கோவம் வருது. நீ கூவாத்தூர்லேயே சாக வேண்டியவன், உன்னை அங்கேயே போடுறதுக்கு இருந்தாங்க. சசிகலா உன்னை காப்பாத்திச்சு. அதனால நீ என்ன சொன்னாலும் நீ திறந்த மாட்ட. நீ இப்படிதான் பேசுவ. என்ன நீ கலிஜு பிடிச்சவன், என்ன நீ தோக்க போற. தோல்வி பயம், டெட் பாடி முகத்துல உன் பாடி பார்க்கறதுக்கே, உன் முகம் பார்க்கறதுக்கே டெட் பாடி மாதிரி இருக்குதியா எடப்பாடி. உன் முகம் பார்க்கறதுக்கே டெட் பாடி மாதிரி இருக்குது. செத்துட்டா 4 நாள் ஆச்சுன்னா மூஞ்செல்லாம் வீங்கிடும். ஒரு பணம் செத்துட்டு 4 நாள் ஐஸ் பாக்ஸில் வச்சுப்பாங்க ஃப்ரீசரில். ஏன்னா அவங்க சொந்தக்கார வெளிநாட்டிலேருந்து வரமா இருக்கும். அமெரிக்கா, லண்டன், சைனா, ஜப்பான், ரஷ்யா, இந்த மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, அங்கங்கே இங்கே வந்து வர மாதிரி இருக்கும். அது அந்த ஃப்ரீசர்லேயே வச்சுருந்தாங்கன்னா அப்புறம் பாடி வெளியேற்றா இப்படி வேங்கிடும். அதே மாதிரி இது முகம். டெட் பாடி எடப்பாடி, உன் முகமே பாடி மாதிரி இருக்குது. அதான் நிறைய ஷாவை பற்றி பேசாது, அது நம்மளை தேடி வந்துடும். அதுவா கடவுள் எப்போ சொல்கிறா பட்டோம். அதனால டெட் பாடி நீ வாய் அடக்கத்தோட பேசுனா கூட பேச மாட்டேன். உனக்கு நீ ட்ரெண்டிங்காக இருக்கணும். டெட் பாடி எடப்பாடி, நீ ட்ரெண்டிங்காக இருக்கணும். உன்னை பற்றி சோசியல் மீடியாவில் பேசணும். நீ தான் பேசுகிற நபராக இருக்கணும் இந்த எலெக்ஷன். அதனால தான் இவ்வளோ கீழே இறங்கி பேசுகிற. ஏப்ரல் 23ஆம் தேதி டெட் பாடி எடப்பாடி உனக்கு மக்கள் செருப்படி அடிப்பாங்க. உனக்கு செருப்படி. டெட் பாடி எடப்பாடி ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக மக்கள் உனக்கு செருப்படி காத்திருக்குது. என்ன தளபதி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி, திமுகவின் கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்ற தளபதி முதலமைச்சராக வருவார். ஆனால் வந்த பிறகு உன்னை தண்டிப்பாருன்னு நான் தைரியமாக சொல்ல முடியாது. ஏன்னா மன்னிச்சுட்டு போயினே இருப்பார். என்ன மாதிரி தொண்டனுக்கு தான் கோவம் வரும். அதனால் வாக்காளர் பெருங்கொடி மக்களே, இந்த எடப்பாடியை உண்மையாக நாம் டெட் பாடி ஆக்க வேண்டும் என்றால் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் என்று அனைவரும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிங்கள், கை சின்னத்தில் வாக்களிங்கள், பானை சின்னத்தில் வாக்களிங்கள், முரசு சின்னத்தில் வாக்களிங்கள், சுத்தில் அறிவாள் சின்னத்தில் வாக்களிங்கள், கதிர் அறிவாள் சின்னத்தில் வாக்களிங்கள். 7 சின்னத்தில் வாக்களித்து 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றால் உண்மையிலே இப்படி அநாகரிகமா அவதூறாக நாலாந்தர பேச்சாளர் போல் ஒரு பொறுக்கி போக்குரி போல் பேசிக் கொண்டிருக்கிற இந்த டெட்பாடி எடப்பாடி பழனிசாமியை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும், அரசியலிருந்து விரட்ட வேண்டும். உண்மையிலே அரசியல் வாழ்க்கையில் எடப்பாடியை டெட்பாடி ஆக்குவோம். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.